நாராயணாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. विदूय क्लेशमे कुरु चरणयुग्मो धृतरसमो भवक्षेत्र प्राप्तो करमभिचते पूजन विधो भवन्मूर्त्यालोके नयन मदते पाद तुलसीः परिग्राणे ग्राणमो श्रवणमपि ते चारुचरिते. நாராயணியத்தினுடைய வைபவங்களே நாம் சென்னை கிண்டி போரூர் மார்க்கத்தில் அமைந்துள்ள ராமாபுரத்தில் மதனை கோயில் தெருவில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலில் அங்கு இருக்கக்கூடிய மூர்த்திகளுடைய திவ்ய தரிசனத்தோடு குருவாயூரில் நடக்கக்கூடிய குருவாயூரப்பனுடைய பூஜா கிரமங்களை நாம் சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கோயிலை நாம் வலம் வர ஆரம்பிக்கும் போது இங்கு அழகான ஒரு விமானம் 3 கலசத்துடன் நாம் தரிசனம் செய்கின்றோம். இந்த விமானத்தின் நடுவிலே ருக்மிணி சத்யபாமா சமேதனான ஸ்ரீ ராஜகோபால சுவாமி வெளியிலே முகப்பில் நாம் எவ்வாறு தரிசித்தோமோ அதே போன்று இங்கு சேவை சாதிக்கின்றார். இந்த ரூபத்தோடு தான் மூலமூர்த்தியா கர்ப்ப கிரகத்திலேயும் பகவானுடைய திவ்ய தரிசனம். இருபுறமும் பெரிய திருவடியான கருடனுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து சற்றே நம்முடைய கண்ணை மேலே நோக்கினோமே ஆனால் ஆகா அழகான காளிங்க நர்தனம். இடது கையால் வாளை முறுக்கிக் கொண்டு கண்ணன் தன்னுடைய வலது திருவடியை சற்றே தூக்கி அத திக்ஷு விதிக்ஷு பரீக்ஷு பித பிரமிதோதர வாரி நிநாத பரைர் என்று தன்னுடைய இடது திருவடியை காளியன் பேல் வைத்து அழகாக நர்த்தனம் செய்யக்கூடிய காளிய மர்தன கண்ணனை தரிசித்து அதற்கு மேல் நாம் தரிசிக்க ஆரம்பித்தோமே ஆனால் அங்கு நமக்கு நவராத்திரி தொடங்க இருக்கின்றது என்பதை நினைவூட்டும் விதமாக சரஸ்வதி தேவியானவள் வாக்தேவியானவள் தன்னுடைய இடது காலை மடக்கிக் கொண்டு வலது திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு தன்னுடைய இரு கைகளிலே வீணையை தாங்கிக் கொண்டு மற்றொரு திருக்கரத்திலே அக்ஷரமாலையையும் மற்றொரு அழகான தன்னுடைய கைகளிலே புஸ்தகத்தையும் தாங்கிக் கொண்டு இதுவரை நாம் எங்கும் தரிசிக்காத சரஸ்வதி தேவியானவள் இங்கு அழகாக விமானத்திலேயே கோயில் கொண்டு நமக்கு சர்வ ஞானத்தையும் அளிக்க வல்லவளாக இருக்கக்கூடியவளுடைய திவ்ய தரிசனம். மற்றொரு புறத்திலே பசுமாடு தன்னை அரவணைத்துக் கொண்டிருக்க புல்லாங்குழலுடன் நின்ற திருக்கோலத்திலே வேணுகோபாலன். மற்றொரு புறம் இந்த கோபுரத்திலே தசாவதாரத்தினுடைய சிற்பங்கள். இதோ மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், உயர்ந்த வராக அவதாரம், அதற்கடுத்தால் உத்தமமான நரசிம்ம அவதாரம். இதற்கு நடுவிலே அடுத்த அவதாரங்கள் தொடர்வதற்கு முன் புரட்டாசி மாதத்தினுடைய விசேஷமான பெருமாளான ஸ்ரீனிவாசன் தன்னோடு பத்மாவதி தாயாரையும் சேர்த்துக் கொண்டு அலமேலுமங்கா சமேதனான ஸ்ரீனிவாசனாக காட்சியளிக்கின்றான். அவனுக்கு மேல் நின்ற திருக்கோலத்திலே அழகான வராகமூர்த்தியையும் நாம் தரிசிக்கின்றோம். அதற்கும் மேல் விமானத்திலே ஆகா திவ்யமான காட்சி. ஆதிசேஷன் மேல் மகாவிஷ்ணுவானவர் சயனித்துக் கொண்டு அவருடைய திருமுகமானது இந்த கோயிலை நோக்கி வந்த நம்மை நோக்கி அருள் வழங்க அவருடைய நாய் கமலத்திலே பிரம்மாவானவர் எழுந்தருளியிருக்க அவருடைய திருவடிகளிலே ஸ்ரீதேவியும் பூதேவியும் அவருடைய திருவடிவாரத்திலே எழுந்தருளியிருக்க அழகான கதையை தான் சாற்றி வைத்துக் கொண்டு பகவான் ஆதிசேஷன் மேல் நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தை அடைந்து நரசிந்த பகவானுடைய தசாவதார திருக்கோலத்தை நாம் தொடரும் போது உயர்ந்த நரசிம்மமூர்த்தியை தரிசித்தோம். அவருக்கு அருகிலே வாமனமூர்த்தி, அவருக்கு மேல் 2 கைகளாலும் வெண்ணெய் தாழியை தான் பிடித்துக் கொண்டு முழுதும் வெண்ணெய் அலைந்த குலுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு என்று ஆழ்வார் அனுபவித்த வகையிலே அழகான வெண்ணெய் தாழி கண்ணனுடைய திவ்ய தரிசனம். அது மட்டுமா, அவருக்கும் இருபுறமும் கருடன் அமைந்திருக்க விமானத்தின் ஒரு புறத்திலே நவராத்திரியை ஞாபகப்படுத்தக்கூடிய சரஸ்வதி என்றால்
நானும் நவராத்திரியை ஞாபகப்படுத்துகின்றேன் என்று மற்றொரு புறம் அமர்ந்த திருக்கோலத்திலே தாமரை பீடத்திலே மகாலட்சுமியினுடைய திவ்ய தரிசனம். மகாலட்சுமியும் 4 புஜங்களோடு தன்னுடைய இரு கைகளிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு மற்ற இரு திருக்கரங்களும் அபயகஸ்தமாகவும் வரதகஸ்தமாகவும் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய விமானத்தினுடைய திவ்ய சேவையோடு நாம் குருவாயூரிலே குருவாயூரப்பனை மனதிலே தியானித்துக் கொண்டு அவனை சென்ற பகுதியிலே கலபக்கூட்டிலே நாம் திவ்ய தரிசனத்தோடு அந்த ஆனந்தத்தை அடைந்தோம். அந்த கலபக்கூட்டிலே அவன் அழகாக காளிங்க நர்த்தன கண்ணனாகவும் உரலை பிடிக்கக்கூடிய கண்ணனாகவும் தாமோதரனாகவும் அவன் எவ்வாறெல்லாம் அழகாக பற்பல கோணங்களிலே நமக்கு சேவையை அளித்தருகின்றான். 2 கைகளிலே வெண்ணெயை வைத்துக் கொண்டு வெண்ணெய்த்தாழி கண்ணனாக இருக்கின்றான். அழகாக பானையை கையிலே பிடித்து நிற்கக்கூடிய காட்சி என்று பற்பல கலபக்கூட்டிலே அவன் அளிக்கக்கூடிய சேவைகளை எல்லாம் அவன் எவ்வாறு கூறுகின்றானோ அவ்வாறு அந்த நம்பூதிரியானவர் அலங்கரிக்க வேண்டும் என்பதை நாம் கேட்டோம். இவ்வளவு விசேஷங்கள் நிறைந்தது இந்த உச்சி பூஜை. இந்த பூஜையிலே இந்த கலபக்கூட்டை சேர்த்துவிட்டு அவனுக்கு புஷ்பாஞ்சலி என்ற ஒரு பூஜையை நடத்துகின்றார்கள். அது என்ன புஷ்பாஞ்சலி? நாம் இங்கு அர்ச்சனை என்று கூறுவோமே, அந்த அர்ச்சனையே பூக்களால் சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பாஞ்சலியாக குருவாயூரப்பனுக்கு நடக்கின்றதாம். குருவாயூரிலே மற்ற சில திருக்கோயில்களிலே இருப்பது போல நமக்காக பிரத்யேகமாக நாம் நின்று கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டு அர்ச்சனை செய்ய முடியாது. ஆனாலும் அவனுக்கு அர்ச்சனை செய்கிறோம் என்று வேண்டிக் கொள்ளலாம். அவ்வாறு வேண்டிக் கொண்டவர்கள் நாம் அந்த தேவஸ்தான கவுண்டரிலே சென்று நம்முடைய பெயர், கோத்திரம், நட்சத்திரம் இவைகளை குறிப்பிட்டு புஷ்பாஞ்சலி செய்ய வேண்டும் என்று அதற்குண்டான பணத்தை கட்டினோமே. ஆனால் யாரெல்லாம் இன்று புஷ்பாஞ்சலிக்காக கட்டியிருக்கின்றார்கள் என்ற நட்சத்திர விவரங்களோடு அந்த நம்பூதிரி இடத்திலே தேவஸ்தானத்திலே இருப்பவர்கள் சமர்ப்பித்து விடுவார்கள். அவர்கள் அப்போது இந்த கலபக்கூட்டு உச்சி பூஜையிலே முடிந்தவுடன் நாம் கட்டியதற்காக நம்முடைய பெயரை அங்கு சங்கல்பம் செய்து கொண்டு அவனுக்கு நடத்துகின்ற பூஜை தான் இந்த புஷ்பாஞ்சலி என்பது. ஆக அந்த தினத்திலே ஒரே ஒரு நாள் அந்த புஷ்பாஞ்சலியை பகவான் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான பிரசாதத்தையும் அவன் நமக்கு அனுப்பி விடுகின்றான். ஆக நம்முடைய அர்ச்சனையை ஏற்றுக்கொள்வதும் இந்த உத்தமமான இந்த உச்சிகால பூஜையிலே சந்தன காப்பிற்கு பிறகு பகவானுக்கு நடைபெறுகின்றது. நம்முடைய பிரார்த்தனைகளும் அங்கே நிறைவேறுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த உச்சி பூஜையை தரிசிப்பதற்காக இன்றும் குருவாயூர் கஷேத்திரத்திற்கு 33 கோடி தேவதைகளும் அந்தர்யாமியாகத்தான் வந்து காத்து கொண்டிருப்பது நமக்கு அந்த தேவதைகளுடைய அருளையும் வழங்கக்கூடிய காட்சியாக இருக்கின்றதாம். சரி, இந்த உச்சி பூஜையிலே வேறு என்ன நடக்கின்றது? அஷ்டபதி, அழகான அஷ்டபதியானது பாடப்படுகின்றது. இந்த சேவையை இவர்கள் கொட்டிப்பாடி சேவை என்று அழைக்கின்றார்கள். கொட்டிப்பாடி சேவை, அதாவது அங்கு இருக்கக்கூடிய வாத்தியங்களை கொட்டிக்கொண்டு அஷ்டபதியை பகவான் திருப்திக்காக அழகாக பாடிக்கொண்டு நடத்தக்கூடிய உத்தமமான பூஜை. இதில் உச்சி பூஜையில் இதையும் ஒரு அங்கம். இந்த கொட்டிப்பாடி சேவையை அஷ்டபதியை ஸ்ரீ ஜனார்தனன் நம்பூதிரி என்பவர் குருவாயூரிலே தொடர்ந்து கடந்த 80 ஆண்டுகளாக 80 வருஷங்களாக இதை நடத்தி வருகின்றார் என்பது அவர் குருவாயூரப்பனிடத்திலே பெற்ற பாக்கியத்தை நமக்கு காட்டுகின்றது. மாறார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த அஷ்டபதியை பாடி இந்த உத்தமமான பூஜையை நடத்துகின்றார்கள். ஆக கலபக்கூட்டுடன் கொட்டிப்பாடி ஏற்றுக்கொண்டு பகவான் பற்பல பிரசாதங்களுடன் தேவதைகள் புடை சூழ அந்த உச்சி பூஜையை முடித்துக் கொள்ளுகின்றார். இந்த உச்சி பூஜையிலே மற்றொரு விசேஷம், கேரளாவினுடைய சம்பிரதாயம், குருவாயூரப்பன் திருக்கோயில்கள் தவிர பல விஷ்ணுவனுடைய ஆலயங்கள் கேரளாவிலே இருக்கின்றன. மற்ற எல்லா திருக்கோயில்களிலேயும் இந்த உச்சி பூஜை உண்டு. அலங்காரங்கள் வேறுபடலாம், பிரசாதங்கள் வேறுபடலாம். உச்சி காலத்திலே அங்கங்கு இருக்கக்கூடிய சுவாமிக்கு ஒரு பூஜையை நடத்த வேண்டும். மற்ற திருக்கோயில்களிலே என்ன வழக்கமாம், இந்த உச்சி பூஜை முடிந்தவுடன் கேரளாவிலே இருக்கக்கூடிய மற்ற திருக்கோயில்களிலே உடனே ஸ்ரீவேலியானது நடத்தப்பட வேண்டும். அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியை அந்த நம்பூதிரி யானையிலே ஏற்றிக்கொண்டு ஸ்ரீவேலி பிரதட்சணம் முடிந்த விடம்தான்
நடையை அடப்பது வழக்கம். இந்த கிரமமானது, இந்த முறையானது குருவாயூரிலேயும் ஒரு காலத்திலே இருந்தது. உச்சி பூஜை முடிந்தவுடன் யானையோடு ஸ்ரீவேலி பிரதட்சணம். ஆனால் இப்போது குருவாயூரப்பனிடத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரேமையினாலும் நாராயணியத்தினுடைய ஒரு வைபவத்தாலும் நாளுக்கு நாள் பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்து வருவதால் இப்போது இந்த முறையானது மாற்றப்பட்டிருக்கின்றது. எந்த முறை? உச்சி பூஜையானது முடிந்தவுடன் குருவாயூரப்பனுக்கு ஸ்ரீவேலி நடத்த வேண்டும் என்று மற்ற கேரள திருக்கோயில்களிலே இருக்கக்கூடிய முறையானது குருவாயூரப்பனுடைய உத்தரவால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றதாம். ஏனென்றால் இவர்கள் உச்சி பூஜையை முடித்துவிட்டு ஸ்ரீவேலி பிரதட்சணத்தை நடத்திவிட்டால் உடனே நடையை அடைக்க வேண்டும் என்பது முறை. அந்த கோயில் கதவை சார்த்திவிட வேண்டும். இங்கோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குருவாயூரப்பனுடைய தரிசனத்திற்காக பகல் வேளையிலே காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது இவன் பூஜையை முடித்து தான் அந்த பாட்டை ஏற்றுக்கொண்டு அந்த ஸ்ரீவேலியை அனுமதித்தானே, ஆனால் பல பக்தர்களுக்கு அந்த பகல் வேளையிலே தரிசனம் இல்லாமல் போய்விடும். அடுத்த தரிசனத்திற்காக அவர்கள் குறைந்தபட்சம் 3 மணி நேரம் காற்று கொண்ட வேண்டியிருக்கும். அதற்கு குருவாயூரப்பனுக்கு உடன்பாடில்லையாம். அதனால் அவன் பிரஷ்னத்திலே தான் அறிவித்து, குருவாயூர் கஷேத்திரத்தில் மட்டும், என்னுடைய ஆலயத்தில் மட்டும் உச்சி பூஜை முடிந்தவுடன் ஸ்ரீவேலி பிரதட்சணம் வேண்டாம். அந்த ஸ்ரீவேலியை மாலை வேளையிலே 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ நீங்கள் கோயிலை திறக்கும் போது நிதானமாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இந்த பூஜை முடியும் போது கோயிலுக்கு உள்ளேயோ இல்லை கோயிலுக்கு வெளியிலேயோ வரிசையாக எத்தனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஒருவர் விடாமல் என்னுடைய தரிசனத்திற்கு நீங்கள் அனுப்பிய பின்புதான் கோயிலை அடைக்க வேண்டும் என்பது குருவாயூரப்பனுடைய உத்தரவு. ஆக இந்த பூஜையினுடைய மற்றொரு விசேஷம், அந்த சந்தர்ப்பத்திலே எத்தனை பேர் தரிசனத்திற்கு நின்று கொண்டிருந்தாலும் ஸ்ரீவேலியை நடத்தாமல் அவர்களை அனுமதித்து அவர்கள் அந்த பகவானுடைய கலபக்கூட்டான விசேஷமான தரிசனத்தை புஷ்பாஞ்சலியோடு அடைந்து அவர்கள் திருப்தி அடைவதுதான் குருவாயூரப்பன் ஏற்படுத்திய இந்த பூஜையினுடைய ஒரு பெரிய விசேஷம். அதனால் அந்த ஸ்ரீவேலியானது மாலை வேளையிலே நடத்தப்படுகின்றது. இவ்வாறு பலவிதமான பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டு பகவான் கலபக்கூட்டுடன் உன்னிகிருஷ்ணன் ஆனந்தமாக இருக்கின்றான். இவ்வளவு பிரசாதங்களை உண்டவனுக்கு சற்றே அவன் இளைப்பாற வேண்டாமா? அதனால் நடையை சார்த்தி அனுமதி கொடுக்கின்றார்கள். பகவானும் அவன் அந்த பூஜை முடிந்து கடைசி பக்தன் தரிசித்த வரை தான் தரிசனத்தை அளித்துவிட்டு கலபச்சாத்துடன் தானும் அவன் சமபரிகாரம் எடுப்பதற்காக தயாராகின்றான். நடையானது சார்த்தப்படுகின்றது. மீண்டும் 4:30 மணிக்கு திறப்பார்கள். அப்போது என்ன பூஜை என்பது அடுத்த பகுதியிலே இந்த திருக்கோயிலின் திவ்ய தரிசனத்தோடு நாம் கேட்கலாம். நாராயணா ஸ்ரீமன்